சாலை பணிகள் சீரமைப்பு வந்து இனி வந்து வேகப்படுத்தல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பு சொல்லுங்க. குறிப்பாக குனியமுத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து சாலைகள் வந்து சீரமைப்படவே இல்லை. அதாவது இது அரசியலுக்காக சொல்லலை. இப்போ போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ரோட்டினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 5 வருஷம். 5 வருஷம் தானே. ஒரு ரோடு போட்டால் அடுத்த 5 வருஷத்துக்கு போட முடியாது. இப்போ போன ஆட்சியில் ரோடு போட்டிருந்தா 5 வருஷத்துக்கு போட முடியாதுல்ல. இப்போ போன ஆட்சியில் போடாதனால தான் இப்போ போடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. வார்டு வாரியாக பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை நடக்கிற இடங்களில் மட்டும் சாலை பணிகள் ஆரம்பிக்கப்படலை. பாதாள சாக்கடை முடிஞ்சவுடன் அந்த பணிகள் தொடங்கப்படும். அந்த குனியமுத்தூர் சாலை வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அதே நிலையில் தான் இருக்குது. முடிச்சிடுவோம். 200 கோடி ரூபா இப்போ நிதி வருது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் 200 கோடி ரூபா சிறப்பு நிதிகளை கொடுத்திருந்தார்கள். இன்னும் தேவை ஏற்பட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நிதிகளையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும். மின்மாற்றி வாங்கினதுல 440 கோடி ரூபாய் அதாவது இது இப்போ நீ கேட்டதுனால அதை பதில் சொல்கிறேன். மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். எனவே கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. இதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை, இருக்காது. ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் டெண்டர், முழுக்க ஆன்லைன் டெண்டர். நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. யார் எல்லோன் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்கு தான் அந்த கமிட்டி இருக்குது. அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி. அதனால் வந்து இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை. குறிப்பாக நீங்கள் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், சில வார பத்திரிகைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்தி இல்லை. அதனால் அந்த பத்திரிகைலாம் விற்கணுன்னா யாரோட செய்தியை போட்டால் விரைவாக அந்த பத்திரிகை விற்பனையாகும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை. இதற்கு முன்னர் என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் வந்து நீங்களாவது செய்திகளை வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவாக சொல்கிறேன். நான் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை, யாரையும் வந்து நான் குறைவாக சொல்லலை. அரசு நிகழ்ச்சி இது. பொதுவாக நீங்கள் என்ன ஒரு பழக்கம் வச்சுங்கன்னா, அரசியல் சார்ந்து நான் கட்சி மீட்டிங் போடும்போது கட்சி சார்ந்த கேள்வி விளக்க முன்வைங்க. அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சியினுடைய ஆணையர், அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அந்த இடங்களில் அரசியல் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும்.